சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது புளி தண்ணியை தனியாக கரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பழமாக தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் புளியோடு சேர்த்து. இப்போது தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இந்த புளியோட. இப்போது ஒரு சட்டி வச்சுக்கிறேன். 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன். இப்போது சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது கடுகு, உளுந்து, வெந்தயம், ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை நல்லாவே நம்ம இந்த மாதிரி மசாலாவோட இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலாவோட. நான் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி விழுதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். நான் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ புளி கரைசல், தக்காளி இதை சேர்த்துக்கிறேன். நல்லா பாதிக்கு பாதி கொதிச்சு வரணும். கொதி வந்து கடைசியாக இது நல்லா கம்ப்ளீட்டாக சுண்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை ஃபைனலாக சேர்க்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே சரி பார்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போது கொதிச்சு நல்லா பாதியாக வந்துருச்சு. இப்போ இது கூட மீனை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுறேன். மீன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.